So, welcome back to Road to 2300, day 17. வீடியோட இனிஷியலாக சொல்லியிருக்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா இது 100Kக்கு அப்புறம் போடக்கூடிய முதல் வீடியோ. அண்டு நம்ம சேனல் வந்து 100K வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக நம்ம ரன் பண்ணியிருக்கோம். 1800 வீடியோ போட்டு. ஸோ மிகப்பெரிய ஒரு ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னி இது ஆக்சுவலாக. ஒரு வெற்றிடத்தை நம்ம வந்து நிரப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தது தான் நம்ம தமிழ் செஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. தமிழில் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாத போது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். அண்ட் இப்போது நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் அதை ரொம்ப பாராட்டுறேன். ஸோ அப்படி ஒரு கடினமான ஒரு ஜேர்னியை வந்து நான் வந்து இங்கே 100Kல வந்து அது நிற்கும்போது நம்ம ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம கம்யூனிட்டிக்காக அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் இந்த ஜேர்னி வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக நிறைய இடங்கள்ல நான் வீடியோ போடாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நிறுத்தியிருப்பேன். பட் தென் ஒரு 4 கமெண்ட் வரும். என்ன சார் வீடியோவே போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு 4 கமெண்ட் தான் என்ன அதிகமாக என்கரேஜ் பண்ணது. வியூஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல் வந்து வியூஸ் வந்து 3K, 4K அல்லது 5K அது மாதிரி தான் போகும். அண்ட் ஏதாவது ட்ரெண்டிங்கில் போகிறத பார்த்தோம் அப்படின்னா போட்டோம் அப்படின்னா அப்போ வியூஸ் அதிகமாக வரும். பட் எஜுகேஷ்னல் கண்டென்ட்ன்றதுனால ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஆம், உங்களுக்கு தெரியும் மற்ற யூடியூப் சேனல்ஸ்லாம் எவ்வளோ வியூஸ் வருது, பொதுவாக எவ்வளோ வியூஸ் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பயணத்தை நான் வந்து தொடர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் நிறைய பேரோட ஒரு ஒரு இன்வேல்யூபிளான ஒரு சப்போர்ட்னால தான் என்னால் இவ்வளோ தூரம் வந்து என்னால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். அண்ட் இந்த 100Kன்றது நான் நினைக்கிறேன் இந்த 7 வருஷம் அப்படிங்கிறது நம்ம ஓகே. பட் இது நான் வந்து திரும்ப ஒரு 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 புது ஸ்டேஜாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ 100Kன்றது ஒரு முதல் படியாக கூட நான் வந்து நினைக்கலாம் எனக்கு தோணுது. அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து க்ரோ பண்ணுவோம். நிறையா இப்போது செஸ்ஸை பற்றி நிறைய அவேர்னஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போது நம்மளோட சேனல் வந்து நிறைய வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான். அண்டு இந்த சீரியஸ் 2300 சீரியஸ் மாதிரி நிறையா வீடியோஸ் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் கிளாஸ் மாதிரி. அண்ட் ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் தான். எல்லாமே மினிமம் 1 ஹவர் 2 ஹவர் வீடியோ தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் ஸ்டே டியூன்ட் அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் மை ஹார்ட். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்துருங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி 1800 வீடியோக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட் கட்டாயமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸோட கேம்ஸ் நான் போட்டிருப்பேன். எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அண்ட் ஷார்ட்ஸ்லேயுமே நம்ம கனெக்டடாக இருக்கோம் இப்போது. ஸோ குயிக்கான கான்செப்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸை கோ த்ரூ பண்ணலாம். அண்ட் எல்லா ஷார்ட்ஸையும் நீங்கள் லைனாக பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஒரு ஷார்ட்ஸ் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதை என்ன கான்செப்ட்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 1 அல்லது 2 பார்த்தா போதும். 100, 200 ஷார்ட்ஸ் இருக்கும். அதுக்குன்னு சொல்லி போய் உட்காந்துட்டு தள்ளிகிட்டே இருக்காதீங்க. தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ மேட்டிங் பேட்டர்ன் சொல்லி எக்ஸலண்ட்டான ஒரு சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம். சின்ன சின்ன கான்செப்டாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1ன்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த இதை முடிஞ்சால் நான் வந்து எண்ட் ஆஃப் த பிகினிங் ஆஃப் த வீடியோவில் நான் வந்து போடுறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. நம்ம டே 18ல் பார்க்கலாம். ஸோ இடையில ஒரு நாள் அதாவது நேற்றுக்கு டியூஸ்டே அன்னைக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலை அண்ட் விளையாடவும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி 100K அப்படிங்கிற ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனை நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்காக கிராண்ட் மாஸ்டர் ஆகாஷ் கணேஷனோட ஹவு டு பிகம் அ கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பாட்காஸ்டிங் வந்து ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு ஃபியூ டேஸில் அப்படி இல்லை மோஸ்ட்லி ஒரு வீக்குள்ளே வீக்கெண்டில் நாங்கள் வந்து அந்த பாட்காஸ்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த பாட்காஸ்ட் எதிர்பார்த்ததை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு சார். எக்ஸலண்ட்டாக வந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இன்சைட்ஸை நீங்கள் வந்து பாருங்கள். அதை சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி அதை பண்ணலை அப்படின்னா அதை பண்ணுங்கள். இல்லை பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இன்னும் பெட்டராக பண்ண முடியும், இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். முக்கியமாக இந்த பாட்காஸ்ட் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலான கோல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப சின்ன பசங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அவங்க ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். அடல்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணுமா அப்படின்றது தான் இப்போ அடுத்த கொஷினு. அண்ட் முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது. பட் உங்களுக்கு பதில் தான் நான் அவர்கிட்ட எல்லா கொஷினும் உங்களுடைய நிலையிலிருந்து கேட்டிருக்கேன். எல்லாமே எக்ஸலண்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு சார். ஸோ 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணிட்டோம் வீக்கெண்டில். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்காஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட்
மறக்காம அத லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த டைம்லயும் சரி, இல்ல இப்பயும் சரி. நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ 2036க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரேட்டட் பிளேயர்ஸ் யாருனாவது நமக்கு வருவாங்க. அண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டு டே 16 வந்து கொஞ்சம் ஈஸி வின் மாரி கூட சில பேருக்கு தோணியிருக்கலாம். ஏன்னா, நான் பேசிவா தான் ஆடியிருப்பேன். குயின் சைட்ல வந்து அவரு சரியா ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாரு. பட் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாவே கிங் சைட்ல ஒரு சின்ன H4, H5 ஐடியா வச்சு ஈஸியா நம்ம ஃபைல ஓப்பன் பண்ணி கிங் F2, ரூக் H1, ரூக் H6, ரூக் AH1 ஸோ இந்த மாதிரி டபுளிங் ஐடியாஸ் யூஸ் பண்ணி அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸலண்ட்டான பீஸ். எப்படி அந்த கேமோட ஒரு ஷார்ட்டான லெசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஷப் பேர் அட்வான்டேஜ் டெஃபினட்டா இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி நம்ம நைட் வச்சிருக்கும்போது பொசிஷன் எப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம நைட்டை எப்படி அழகா யூஸ் பண்ணுறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவ் வச்சுட்டோம். D4க்கு நைட் F6 குயின்ஸ் கேம்பிட். வாவ்! ஸோ நம்ம தான் முடிவு பண்ணோம். எனக்கு ஆக்சுவலாக குயின்ஸ் கேம்பிட் இந்த மாதிரி செட்டப்க்கு யூசுவலாக நான் வந்து நிம்ஸோ தான் போவேன். ஸோ லெட்ஸ் ப்ளே நிம்ஸோ E6. இப்போ ஒரு வேரியேஷன் சூஸ் பண்ணலாம். நைட் C3, பிஷப் டு B4. ஸோ இதான் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன். அண்ட் வேரியேஷன் வந்து நார்மல் அல்லது இதுதான் வந்து நார்மலான ஒரு லைன் நிம்ஸோவில். இமீடியட்டாக நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். இல்லை D5 போடலாம், C5 போடலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் மூவ்ஸுங்க. முக்கியமாக கேன்சல் பண்ணது ரொம்ப முக்கியமான ஒரு மெயின் மூவ். கேன்சல் பண்ணதை நம்ம இமீடியட்டாக கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த E4 ஸ்கொயருக்கு அகெயின்ஸ்டாக வந்து விளையாடணும். ஸோ நான் வந்து D5 விளையாடலாம், இல்லை C5 விளையாடலாம். ஸோ நம்ம சாய்ஸ் தான். நான் என்ன பண்ணுறேன், D5 விளையாடிட்டு அதுக்கப்புறம் C5 ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பிஷப் D3 வந்துட்டு அவர் பானை புஷ் பண்ணுறதுக்கு பார்ப்பாரு. ஸோ அந்த காரணத்தினால. அண்டு இங்கே வந்து நமக்கு ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னா, C5 விளையாடுறது, இல்லை பீஸை டெவலப் பண்ணுறது. நான் என்ன பண்ணுறேன், C5மே போடுறேன். அதுக்கப்புறம் அந்த சென்டரை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே, அவர் வந்து வேகமாக கேன்சல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எனக்கு B6 விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் ஆசைப்படுற மூவ் நம்ம விளையாடக்கூடாது. பொசிஷனுக்கு தேவையான மூவ் தான் விளையாடணும். இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு எதுக்காக அந்த மூவ் சொல்கிறேன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் B6 வந்து இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்னா, நான் பிஷப் B7 ஆடிட்டேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பிஷப்பை. அண்ட் அதே போல் நான் இங்கே வெட்டுறேன் அப்படின்னா பானலை வெட்டி பிஷப்போட டயங்கல் வேறு ஓப்பன் பண்ணுவார். பட் நமக்கு தேவை சென்டரை வந்து கொஷின் பண்ணுறது. ஸோ அவரால் E4 விளையாட முடியாது. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நான் இப்போ வந்து இப்படி விளையாடும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் பான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட பிளான், மிடில் கேம் பிளான் வந்து இந்த பானை டார்கெட் பண்ணுறது. அவரோட மிடில் கேம் பிளான் என்னவா இருக்கும்னு நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அவர் நைட் இங்கே கொண்டு வந்துட்டு அந்த நைட்டை வச்சு கிங் சைடில் எப்படி அட்டாக் பண்ணலான்ற மாதிரி யோசிப்பார். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பிஷப்புக்கு ஒரு தடை போடுவோம். அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம். அவர் வந்து D5 அட்வான்ஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. டைம்லி D5 வில் ஆல்சோ என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் அவங்களுக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, எப்படியாச்சும் நம்ம ஒரு நைட்டை இங்கே கொண்டு வந்து பிளாக்கெட் கிரியேட் பண்ணணும்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மூவ் அது. ஒரு பிஷப்பை B3 போட்டிருக்காரு. எதுக்காக போட்டிருக்கலான்றதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போது. நைட் C6 போகலாம், அல்லது நைட் D7 போகலாம். எனக்கு நைட் D7 போயிட்டு B6 வந்து இங்கே போகலான்றது என்னோட விருப்பமாக இருக்குது. பட் அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கா? நம்ம நைட் D7 ஆடும்போது அவர் பானை உள்ளே புஷ் பண்ணால் என்ன பண்ணுறது? சென்டர் வந்து ஓப்பன் ஆகும். நல்லா யோசிப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பனிங் தான். கொஞ்சம் வேகமாகவே நம்ம ஓப்பனிங் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறோம். கேன்சல் பண்ணிட்டோம். நம்மளும் அவரும் கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ 2 பீஸ் டெவலப் நம்ம ஆக்சுவலாக பீஸ் தான் டெவலப் பண்ணணுங்க. லாஜிக் அதுதான். ஏன்னா 2 பீஸ் தான் நம்ம வந்து கேம்குள்ளே இருக்குது. ஆனால் அவரது 3 பீஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு பீஸை வேகமாக கேம்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் நம்ம மூவ் பண்ண பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது எனக்கு B6 தோணுது. ஏன்னா பிஷப்பை ஃபேன் கட் அவுட் பண்ணலாம். ஏன்னா இந்த லைனில் பிஷப் எப்படியுமே போக போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து B6 போடுறேன். அதுவுமே ஒரு பான் மூவ் தான். வேறு வழி இல்லை எனக்கு. ஸோ B6. ஸோ இப்போ அவர் D5 போடுறது கொஞ்சம் ஓகே தான். இன்னமும் அவருக்கு அது வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணும்போது அவருக்கு பான் ஐசோலேட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் பிஷப் B7 போட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு என்னென்னா நைட்டு திரும்ப நான் சொன்ன மெனூரிங்கில் வராது. ஏன்னா பான் வந்து பி பான் அங்கே இருக்குது. இன்னொரு ஐடியா வந்து A6 B5 போயிருக்கலாம். அதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அதனால தான் நான் வந்து டைரெக்டாக B6 போட்டிருக்கேன். சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி. நம்ம வந்து பிஷப்பை வந்து B7ல்
டெவலப் பண்ணலாம். அண்ட் நெறைய பேருக்கு இந்த மூவ் தோணும். பிஷப் A6 அது வந்து எப்படின்னா, நீங்களே அவர வந்து ஹெல்ப் பண்ண மாரி ஆயிடும். ஸோ, அதனால அந்த மாரி மூவ்ஸ நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லது. அண்ட் அதேபோல இந்த நைட் வந்து இங்க வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துறாரு. ஸோ, பிஷப் B7 நைட் இங்க, நைட் இங்க. நைட்டோ இல்ல பிஷப்போ இங்க வரலாம். ஸோ, நைட் இங்க வந்தா என்ன ஆகும்? நைட் இங்க வருது அப்படின்னா, ரூக் அட்டாக்ல இருக்கும். ஸோ, ரூக்க வந்து நம்ம இங்க மூவ் பண்ணிக்கலாம்ல. டைம் லாஸ் தான் ஆகும். சரி ஓகே. லெட்ஸ் ப்ளே பிஷப் டூ B7. புடி பிரஷர். ஸோ, ஆக்சுவலா நம்ம பிஷப்ப இங்க ரீட்ரீட் பண்ணி நம்ம பிஷப்ப சேலஞ்ச் பண்றதுனாலும் பண்ணலாம். ஆக்சுவலா தாராளமா பண்ணலாம் நம்ம. ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணலாம். என்ன த்ரெட் அப்படின்னா, நான் நைட் C6 வந்தாலே ஒரு ஆக்சுவலா இப்ப நான் வெட்டினாலே ஒரு பானை கிடைக்கும். கிரீடியா விளையாடலாமா? அதாவது பிஷப் இன்டு F3, குயின் இன்டு F3, குயின் டேக்ஸ் ஹியர், ரூக் FD1 ரொம்ப ரிஸ்க்குங்க அது. ஏன்னா எனக்கு குயினுக்கு எஸ்கேப் ஸ்கோரே கிடையாது. ஸோ, வந்து நான் இங்க தான் போகணும். அண்ட் அப்படி போகும்போது இங்க ஃபோர்க் இருக்கு. அல்லது டிஸ்கவரி கூட செட்டப் பண்ணுவாரு. ஒரு பானுக்கு ஆசைப்பட்டு உசுர விட்டுறக்கூடாது. ஒரு டீக்கு ஆசைப்பட்டு உசுர விட்டுறக்கூடாதுன்ற மாரி பானுக்கு ஆசைப்பட்டு நம்ம குயினை விட்டுறக்கூடாது. அதனால கொஞ்சம் யோசிப்போம். நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ, டைம் இருக்கு. பொறுமையா இருப்போம். லாஜிக் படி நம்ம ஒரு பீஸை டெவலப் பண்ணுறது பெட்டர்ன்றதா நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம். அப்போ நம்ம ஏன் நைட் A7 வந்து போகக்கூடாது? சாரி A6 ஏன் போகக்கூடாது? அல்லது ஏன்னா இப்போ நான் நைட் பிஷப் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா அவர் நைட் E5 வைக்க போகிறாரு. அது கன்ஃபார்மு. பட் நான் இப்போ இங்கே கிவ் அப் பண்ணுறதுனா பிஷப் வேறு கிவ் அப் பண்ணலாம். பட் டெஃபினட்டாக குயினில் தான் வெட்டுவார். கேம்பிட்டிங் த பான் இந்த சென்டர் ரூக் HF D1 அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஏதாவது இருக்குமான்னு இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. டெம்ப்டிங்காக இருக்கிற போது நம்ம அதிகமாக பண்ணுறதுக்கு விருப்பப்படுவோம். பட் இங்கே அதை பண்ண முடியுமான்றதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு பண்ணுறது பெட்டர். நைட் C6 போகலாமா? இல்லைனா நைட் A6 போகலாமா? எனக்கு நைட் C6 ரொம்ப விளையாடணும் அப்படின்னு தோணுது. என்னென்னா ஓகே ஒரு D5 வந்தானா ஃபஸ்ட்டு நான் இங்கே வெட்டிடுவேன். ஒன் ஆஃப் த கீ டிஃபெண்டர் ரிமூவ் ஆவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஐசோலேட்டட் பான் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுதான் ப்ராப்ளம் இந்த பொசிஷனில். அண்ட் இந்த பிஷப்புமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லது இப்போ நான் வந்து நைட் இங்கே சென்ட்ரலைஸ் பண்ணி பிஷப் அட்டாக் பண்ணலாம். அப்போ ட்ரேட் கூட நம்ம கேட்கலாம் இங்கே ஆக்சுவலாக. ட்ரேட் கூட கேட்கலாம். ஆமாம்ல. பட் நான் இன்னும் நைட் இன்னும் டெவலப் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பீஸை மூவ் பண்ணலாமா? வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது பிரின்சிபலை. பட் நான் இப்படி பண்ணாத போது அவர் வந்து D5 ஆடிட்டார்னா நமக்கு பிரச்சனையாகும். சென்டர் வந்து பிரேக் ஆகிடும். கேரகான் டிஃபென்ஸ் பானா அட்டாக்கா? என்னங்க சொல்கிறீங்க? அப்படியா போயிருக்கு? ஓகே. ஓகே. கடவுளே ஆமாம். ஆனால் C8ல எப்படி பிஷப் இருக்குது? சரி ஓகே. பானா அட்டாக்னா எக்ஸ்சேஞ்சில் தான் அந்த மாதிரி ஆடுவோம். சரி ஓகே. அதை நம்ம போஸ்ட் கேம் அனலைசிஸில் செக் பண்ணி பார்க்கலாம். நைட் C6 பான் அட்வான்ஸ் பண்ண என்ன பண்ண போகிறோம்? டேக்ஸ் வித் த பான். நைட்டால் வெட்டுவோம். பிஷப்பால் வெட்டுவார். பான் தான் போவோம். இல்லை ஈக்குவலாக தான் போவோம். சரி ஓகே. நைட்டு டெவலப் பண்ணுவோம். ஏன்னா நைட் A6 போனால் நான் இன்னொரு மூவ் வந்து பண்ணி தான் நான் கேமுக்குள்ளே கொண்டு வரணும். பட் நான் நைட் C6 அட்லீஸ்ட் நான் வந்து கேமுக்குள்ளே இருப்பேன் டேரெக்டாகவே. ஏன்னா இப்போ நான் நைட் E7 D5 மெனூர் இருக்குது எனக்கு. அது பிரச்சனை இல்லை. நான் இந்த பக்கம் மெனூர் பண்ணுறது பெட்டர். அதுக்கு பதில் நான் இங்கே போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா நைட் C7 வரும்போது இங்கே டாக்டிக்கல் ஃபோக்கல் பாயிண்ட் சொல்லக்கூடிய இந்த ஐடியா இருக்குது. ஸோ ஃபோக்கல் பாயிண்ட்டு நீங்கள் ரீஎஸ்எஸ் யுவர் செஸ்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்கலைன்னா படிங்க அந்த புக்கை. எதுக்காக இந்த நைட்டு உள்ளே வரப்போகுதா? சரி. நைட்டு நான் வந்து இப்போ பிஷப் இங்கே இருக்குது. எனக்கு கிக் பண்ணாலும் நான் E7 வந்துடும். அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த நைட் இங்கே இல்லை. நம்ம ஏன் நைட் இங்கே போடக்கூடாது? அப்போ ஒரு பிஷப்பால் வெட்டினாலும் குயினால் வெட்டிக்கலாம். குயினை டெவலப் பண்ணலாம். இங்கே நீங்கள் ஃபோர்க் இருக்குது. நைட் D5 இஸ் அ பிளண்டர். பிஷப் டேக்ஸ், குயின் டேக்ஸ், நைட் C7. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஃபோர்க். இல்லையா? அப்போ நைட் இங்கே வைக்கும்போது நான் குயினால் வெட்ட முடியாது. பானால் தான் வெட்ட முடியும். ஸோ அது எனக்கு வேணான்னு எனக்கு தோணுது. ஏன்னா மை பிஷப் வில் பி டெட்.
சரி ஓகேங்க. சரி நான் A6 விளையாடினா என்ன பண்ணுவாரு? A6க்கு பின்னாடி போறது ஒரு மூவ். ஓகேங்களா? முன்னாடி வர்றது 2 மூவ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, நைட் டு D6, நைட் டு C7. ஸோ நைட் டு C7 ரொம்ப எனக்கு இதுவா தெரியல. ஏன்னா, ரூக் C8க்கு அப்புறம் திரும்ப ஓடணும். இதே நைட் D6 வந்தா என்ன பண்ண போறோம்னா, வெட்டு தான். ஸோ அப்போ A6 நல்ல மூவ் இல்லையா நமக்கு? ஏன் அந்த மூவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் ஏதாவது மிஸ் பண்றேனா? ஓகே. லெட்ஸ் சி. அதேபோல நைட் C3ல இருந்தபோது, நம்ம பிஷப்பால வெட்டும்போது அவர் பான தான் வெட்டணும். ரூக்கால வெட்டினாருன்னா நமக்கு இங்க ஃபோர்க் இருக்கு. ரூக்குக்கும் இதுக்கும். பட் ஒண்ணும் பெரிய இஷ்யூ இல்லன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்சேஞ்ச் டவுனா ஆடலாம். பட் இந்த பொசிஷன்ல ஆட முடியுமான்றது தான் கேள்வி. ஓகேங்க. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லன்னு நெனைக்கிறேன். நைட் இங்க போட்டுட்டு பண்ணிடுவோம் நம்ம. லெட்ஸ் கோ டூ E7. இப்போ அவரு எனக்கு கொஸ்டின் மார்க் போட்டார்னா, பிஷப்க்கு D6 தான் வரணும். D6 வெயிட் பண்ணுவோமா? D6 நைட் E5 விளையாடுவாரு. அப்போ நான் நைட் இங்க போட்டுறலாம். அண்ட் நம்ம B5 விளையாடுறது நல்லது. ஸோ தட் நைட் வந்து இந்த பக்கம் எங்கேயும் வர முடியாத மாரி தடுக்கலாம். ஸோ இது எதிர்பார்த்த மூவ் தான். ஸோ லெட்ஸ் ப்ளே நைட். நைட் C6ல லேண்ட் ஆவாது. அதனால பிரச்சனை இல்ல நமக்கு. நம்ம இப்போ பிஷப் பேர் கெயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. நெறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஓப்பனிங்ல இருந்து கிடைச்ச பொசிஷன் நமக்கு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன கண்ட்ரி இது? மான்டினெக்ரோ. ஓகே. எனக்கு தெரியல. மான்டினெக்ரோன்னு சொல்லி ஒரு கண்ட்ரி. அண்ட் சம் கேஸஸ்ல இந்த பிஷப் அன்டிஃபெண்டா இருக்கும்போது நெறைய பேர் இந்த டாக்டிக்ஸ்ல விட்டுருப்பீங்க. குயின்ஸ் பான் ஓப்பனிங்கில இது கட்டாயம் நடந்திருக்கும். நீங்க பிலோ 18, 2000க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, நைட் இன்டியா F7. ஸோ கிங் டேக்ஸ், பிஷப் டேக்ஸ். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நைட்டை வந்து இங்கே தெரியாமல் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நைட்டு வந்து குயின் வந்து இந்த பிஷப்க்கு டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தெரியாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நைட்டை D7ல டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்திருக்கக்கூடிய வினையாக தான் அது இருக்கும். ரைட். இப்போ நம்ம வந்து குயினை டெவலப் பண்ணிவிட்டு ரூக்கை கனெக்ட் பண்ணிடலாமா? இல்லை ரூக் C8 விளையாடலாமா? இல்லை பான் B6ஆ? பான் B6 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா அவர் நைட் மெனூரிங் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. நான் குயின் E7 ஆனா இது உடனே வரும். அப்போ நான் போட்டேன்னா அவர் இங்கே வர சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் ப்ளே தட் மூவ் ஃபர்ஸ்ட். B5. ஸோ B5 எதுக்கு விளையாடுறேன் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். குயின் E7 கன்சிடர் பண்ணேன். அப்போ அவர் இங்கே வந்துட்டு பான் அட்டாக் பண்ணுவாப்புல. பான் ஓகே தான், டிஃபென்ஸ் தான் இருக்குது. நைட்டால் டிஃபென்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஒரு குட்டி டைமை யூஸ் பண்ணி அவர் திரும்ப நைட் C5 வந்தார்னா பிஷப்க்கு அட்டாக் கொடுப்பாரு. பிஷப் வந்து எங்கேயுமே போக முடியாது அதோட. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃப்ளாக்டிக் திங்கிங் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி விளையாடினா பெட்டர். ஓகேங்களா? ஸோ குயின் E7 விளையாடுறதுக்கு இவ்வளோ விஷயம் நமக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல் இது நான் எல்லா நேரமும் நானும் இந்த மாதிரி ப்ரொஃப்ளாக்டிக்காக ஆடியிருக்க மாட்டேன். பட் இங்கே இந்த இது தோணுச்சு. குயின் E7னா நைட் இங்கே வந்தால் என்ன பண்ணுறது? கிக் பண்ணுறேன். நைட் C5. ஸோ ரூக்கோட சப்போர்ட்டில் அழகாக வந்து உட்காந்துருவார். நான் தேவையில்லாமல் என் பிஷப்பை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அண்ட் த டாஸ்கர் பிஷப் வில் பி வெரி ஸ்ட்ராங். பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம பொசிஷன். எக்ஸலண்ட்டான கண்ட்ரோல் ஓவர் த லைட் ஸ்கொயர்ஸ், காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டார்க் ஸ்கொயர்ஸ். வாட் இஸ் திஸ் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வை ப்ரோ? இஸ் புட்டிங் ப்ரெஷர் ஹியர். எதனால்? இந்த மூவ் வரப்போகுது. ஓஹோ! ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. எதுக்கு இதை விளையாடணும்? சரி நான் எப்படி இதை வெட்ட மாட்டேன். யாராவது இந்த மாதிரி வெட்டுவாங்களா? வெட்ட மாட்டாங்க. யாரும் கமெண்ட்டில் சொல்லாதீங்க நான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி வெட்டக்கூடாது. இன்ஃபேக்ட் இந்த மூவ் வந்து ஒரு டெம்போ கெய்னிங் மூவ். பிகாஸ் ஐ எம் த்ரெட்னிங் திஸ் G2. If he is not careful, that is the checkmate. Wow, let's play this. வேறு எதுவும் மிஸ் பண்ணல. ரொம்ப எக்ஸைட்டிங்காக தப்பு பண்ணிட போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், குயினோட டயகனல் வந்து ஓப்பன் ஆகுது. பட் ஓகே, திஸ் இஸ் கவர்ட் அண்ட் திஸ் இஸ் கவர்ட். ஸோ நைட் F4. சூப்பரான மூவ் இது. அவசரப்பட்டு நைட்டை ஓட விட்ட. நைட் H3 செக்மேட். பியூட்டிஃபுல் செக்மேட்.
இந்த மாரி எனக்கு இந்த நைட்டு, இந்த பிஷப் வந்து கிங் சைட் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, குயின்ஸ் பான் ஓப்பனிங்கு எனக்கு எல்லா டைமும் ஞாபகம் வர ஒரே ஒரு கேம் ஆனந்த் சாரோடைய வைக் அண்ட் ஸீ 2013ல லெவோன் அரோனினோட விளையாடின கேம் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வரும். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த பிஷப்போட லைனை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது ஆணித்தரமா பதிஞ்சதே அந்த கேமை பார்த்ததுக்கப்புறம் தான். ஸோ இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் 2013லேருந்து நான் வந்து 2012, 11லேருந்து நான் வந்து செஸ்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே வந்து பண்ணுறாரு. யார் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீமிங் யார் பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்ட்ரீமிங்கில் வீடியோ போடுறாரு. டேனியல் வென்ச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு அவரோட வாய்ஸில் ஒரு இது எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கும் அவரோட வாய்ஸு. அப்போ வந்து அந்த கேம் எக்ஸ்பிளைன் பண்ணது இன்னமும் எனக்கு அதை நான் ஒரு எப்படியும் 50 டைம் பார்த்துருப்பேங்க அந்த கேம். ஸோ மெரான் வேரியேஷனில் ஸ்லாப் டிஃபென்ஸில் எக்ஸலண்ட்டாக ஆடிருப்பார் சார். அண்ட் இந்த மாதிரி தான் பொசிஷன் இருக்குமே ஆக்சுவலாக. ஓகேங்களா? எக்ஸாக்ட் கிடையாது. பட் இந்த மாதிரி 2 பிஷப்போட டயகனலும் நம்ம ஓப்பன் பண்ணுறதா. இப்போ இந்த நைட்டு தான் இங்கே பிரச்சனை பண்ணுது. ஸோ அந்த ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம். இங்கே ஒரு சின்ன டாக்டிக்கல் ஐடியா என்னென்னா, குயின் B6 குயின் B6 ஜஸ்ட் டெவலப்பிங் த குயின் அண்ட் புட்டிங் த நைட் இந்த பின். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய நைட் இங்கே வெட்டிட்டு இங்கே வந்து 4 போட்டுருவார் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம அது பண்ண முடியாது. ஆக்சுவலாக இப்போவே அந்த த்ரெட் இருக்குது. அவர் அதுக்காக கூட இங்கே வந்துருந்துருக்கலாம். ஆமாம்ல, இப்போயே அவர் பண்ணியிருக்கலாமே. இருங்க வெயிட் பண்ணுங்கள். ஆமாம், ஆனால் அவர் வெட்டினாருன்னா நம்ம அப்போ யோசனை பண்ணி எப்படி நம்ம குயினால் வெட்டியிருக்க மாட்டோம். ஜி பானால் தான் வெட்டியிருப்போம். அப்படி வெட்டும்போது நைட்டு தலைதெறிக்க ஓடுற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இங்கே ஒரு ஸ்கொயர் வீக் ஆகிருக்கு. அங்கே நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. லைக் நைட் இந்த ஸ்கொயர்லேருந்து தான் இங்கே லேண்ட் ஆகலாம். இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் பிளானு. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வச்சது நல்லது. ஸோ அதோட ஸ்கொயர் நியூலி வீக்கெண்ட் ஸ்கொயர் வந்து இந்த டயக்னல் வீக்காக இருக்குது. எஸ்பெஷலி திஸ் E3 ஸ்கொயர் வீக் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நைட்டு G6ல் போட்டேன் அப்படின்னா அவர் நைட்டாலே வெட்டுவார். அண்ட் G takes and then this pawn hangs. ஸோ அதை விளையாட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு சின்ன த்ரெட்டை பார்த்து எக்ஸைட் ஆகி முன்னாடி போயிட்டோம். பட் அது ஓகே தான், ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. பட் நம்ம நைட்டை G6ல் ட்ராப் பண்ண முடியாது, அதுதான் ப்ராப்ளம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பிஷப் E7 போட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்பேன். ஏன்னா என்னோடய பிளான் திரும்ப நான் இங்கே போக போகிறேன். ஏன்னா இங்கே போனால் நம்ம அந்த நைட் E3 பிளான் வரும் இல்லையா. ஸோ இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் நியூ ஸ்கொயரை, வீக் ஸ்கொயரை. அண்டு பிஷப் இங்கே இருக்கும்போது நான் வந்து குயின் B6 ஐடியாவும் என்னால் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதுவும் இருக்குது. சப்போஸ் இந்த நைட்டு மூவ் ஆச்சுன்னா ஒரு நைட் இங்கே போட்டு என்னோடய பிஷப் பேரை கெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு இது ஓகே தான். எல்லா பானும் லைட் ஸ்கொயரில் இருக்குது. நம்ம டார்க் ஸ்கொயர் பிஷப் கொடுக்கறத விட லைட் ஸ்கொயர் பிஷப் கொடுக்குறது பெட்டர். ஏன்னா இங்கேயும் மூடிட்டார் கதவை. ஸோ பார்ப்போம். ஸோ நமக்கு இன்னும் 6.5 மினிட்ஸ் இருக்குது. ஸோ டைமிங்லேயும் எதுவும் இஷ்யூ இல்லை இப்போது இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ரீசெண்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் ஆடிட்டுருக்கேன். கொஞ்சம் என்னோடய இன்ஸ்டிங்க்டை ட்ரஸ்ட் பண்ணி குயிக்காக கேல்குலேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வாட் இஸ் திஸ் ப்ரோ? வை ப்ரோ? ஓகே, என்னென்னா நான் நைட் இங்கே ட்ராப் பண்ணும்போது குயின் D3, ஓகேங்களா. த்ரெட் வந்து பிஷப் டேக்ஸ் F6 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் குயின் செக்மேட். ஸோ இதுதான் அவரோட பிளான், குயிக் பிளான். என்ன பண்ணலாம்? ஏன்னா நான் G6ம் ஆட முடியாது, நைட் சாக் பண்ணுவாப்புல. இப்போ நான் வந்து நைட்டை விளையாடினாலும் பான் போயிடும். யூ ஆர் வெரி கிரிட்டிக்கல் மேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நைட்டை ட்ராப் பண்ணுறேன். அவர் வந்து குயின் D3 வச்சார் அப்படின்னு சொன்னால் தென் பான் இங்கே போடலாம். அல்லது நம்ம ஏன் இந்த நைட்டை இப்படி மூவ் பண்ணக்கூடாது? இப்படி மூவ் பண்ணும்போது என்ன இஷ்யூ வரும்? ஏன்னா இந்த நைட்டுக்கு எஸ்கேப் ஸ்கொயர் குறையுது. அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. ட்ராப் ஆகிடக்கூடாது நைட்டு. ஸோ இங்கே குயின் D2 அட்டாக்கிங் த நைட். நைட் கோஸ் டு H5. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த நைட் மூவ் பண்ணும்போது இங்கே பிஷப் அட்டாக்ல இருக்கும். அதை அவர் கவனிக்கணும். ஏதாவது டாக்டிஸ் இருக்குமா இங்கே? இதில் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து இங்கே போகலாமா? ஏன்னா என்ன அவரை குயின் வச்சு அட்டாக் பண்ணாலும் நான் G5 கூட ஆடுறதுக்கு தயாராக இருக்கேன். பட் ஆனால் நைட் இங்கே இருக்கும்போது G5 ஆடுறது நல்லதா? தெரிஞ்சு நல்லதாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, ஓகேங்க. நம்ம இந்த மூவ் விளையாடுவோம். ஸோ இந்த நைட்டை வந்து உள்ளே கொண்டு போகிறேன்.
சப்போஸ் இந்த நைட் மூவ்க்கு அவர் G3 ஆடுனார்னா செக் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ளே வந்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அண்ட் அங்கேருந்து நைட்டுக்கு ஃபார்வர்டிங் ஸ்கொயர் இருக்கா, சப்போஸ் ஃபர்தராக அட்டாக் பண்ணான்னா H7 தான் வரணும். குயின் D3, குயின் D3 threatening mate and then knight F6 coming back. சரி, ஓகேங்க, இந்த மூவே நான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஓகே தான், ஏன்னா நைட் இங்கே வராது குயின் இங்கே இருக்கிற வரைக்கும். அதே போல் நான் குயின் B6 ஆடும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபோர்க் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ண விஷயந்தான். ஓகேங்க. ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் வெளியில் வைக்க வேண்டிய இருந்தது, அதை மியூட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே ஆக்சுவலாக எடிட்டாப்பில் சரி நம்ம குயினை டெவலப் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். குயின் இன்னும் மூவ் பண்ணவே இல்லை கேமில். ஸோ லெட்ஸ் மூவ் த குயின். இந்த நைட் நல்லா இருக்குது, ஆனால் அந்த பொசிஷன் தான் சரியில்லை அதுக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் அதான் உண்மை. அண்ட் வி கேன் ப்ளே தீஸ் மூவ், ஐ மீன் இந்த மூவ் விளையாடலாம். ஓ, ஆக்சுவலாக நல்ல மூவ் அது. வாட், அவர் என்னடா இங்கே வெட்டும்போது இங்கே வெட்ட முடியாது, தேங்க்யூ ஸோ மச்ன்னு நம்ம எல்லாத்தையும் ஃபோர்க் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லான ஃபோர்க்காக இருக்கும். ஆனால் இப்போ இது வெட்டுறதுனால நமக்கு எதாவது பயன் இருக்கா? லைக் நைட்டெல்லாம் வெட்டுறோம், பானில் வெட்டினார்னா இந்த வீக் பானை உடனே நம்ம அதை டார்கெட் பண்ண ஆரம்பிக்க முடியுமா? முடியும். இங்கே போட்டுட்டு எக்ஸாம்பிள் நைட் இன்ட்டு பான் இன்ட்டு, ஏன்னா அவர் குயினில் வெட்டினா இங்கே ஃபோர்க் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வெட்ட மாட்டார், பானால் தான் வெட்டி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம நைட் இங்கே ட்ரா பண்ணிக்கலாம் திரும்ப. அதுக்கப்புறம் நைட் இங்கே ட்ரா பண்ணி பானை பிளாக்கெட் க்ரியேட் பண்ணிக்கலாம், பிஷப் இங்கே கொண்டு வந்துக்கலாம், ருக் C8 போடலாம், நைட்டை ஓட விடலாம். ஆனால் இது ஓகே, ரொம்ப டீப்பராக போக தேவையில்ல, ரொம்ப மோசமாக போயிடும் நிலமை. பட் திஸ் இஸ் அ குட் மூவ் எனக்கு தெரிஞ்சு, ஆர் அ பெஸ்ட் மூவ் ஐ வுட் சே, பிகாஸ் ஐ கேனாட் டேக் வித் த குயின். டோன்ட் பிளண்டர் த குயின் ப்ரோ. ஓகே, யா கோர்ஸ். இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இங்கே வந்த உடனே ஒரு குயின் D3 ஆட போகிறாரு. அஃப்கோர்ஸ் நம்ம குயின் இங்கே டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு 7th ரேங்கை. அதுக்கு தான் அவர் எல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன், எல்லா வேலையும் அதுக்காக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதே நான் நைட் H5 ஆடினா குயின் D3, நைட் F6 வந்துடலாம். பட் ஓகேங்க, இப்படியே விளையாடும். இப்போ நமக்கு இந்த பானும் த்ரெட்டில் இருக்குது, அண்டு இந்த பானுக்கு ப்ரெஷரு. ப்ராப்ளி ஒரு குயின் D3 விளையாடணும். ஸோ என்னோட இதுபடி நைட் F6 கூட நம்ம இப்படி கூட போயிடலாம், எதுக்கு தேவையில்லாம அங்கே போயிட்டு இருந்திருக்கோம். இது கூட பண்ணலாம் நம்ம நைட் F6. செஸ் இதனால தான் ஃபேசினேட்டிங்கான கேமாக இருக்குது. ஒரே இடத்துக்கு மல்டிபிள் வேஸ் இருக்கும் நம்ம உள்ளே போடுறதுக்கு. கொஞ்ச நேரம் இதை வந்து நான் தனியாக விளையாடும்போது நான் மைண்டுக்குள்ளே நினைப்பேன் என்னென்னா, ரொம்ப நேரம் யோசிச்சு இதை வச்சோம் அப்படின்னா நம்ம பார்க்க மாட்டோம்னு நினச்சி வைப்பாங்க. அதாவது இந்த குயின் D3 மாதிரியான மூவ்ஸ் ரொம்ப சிம்பிளான பேட்டரிங்க, அது அப்படிங்க நம்ம பார்க்காம இருப்போம். நல்லது, ரொம்ப நல்லது. பிளான் என்ன, இங்கே எதுக்காக இங்கே வராரு? ஓ ஓ ஐ கேன் see it. நான் மட்டும் இங்கே வெட்டினேன், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா நைட் டேக்ஸ் H6, பான் டேக்ஸ், குயின் டேக்ஸ், த்ரெட்னிங் மேட். இப்போ நம்ம கேம் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இதுக்கு அவசரப்பட தேவையே இல்லை. என்னன்னா
குயின் ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த வீக்னஸஸை நம்ம டார்கெட் பண்ணாலே நமக்கு ஓகே தான். இப்போது இந்த த்ரெட்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோன்றது தான் முக்கியம். இப்போ நான் H5 போட்டேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் குயின் இங்கே வந்துடும் டேரெக்டாக. அதனால் நான் H5 வந்து கம்ப்ளீட்டாக நெகேட் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போ நான் வந்து இந்த குயினை வச்சு தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு. நம்ம ஏன் குயின் ட்ரேட் கேட்கக்கூடாது? ஸோ குயின் G5. ரொம்ப பெருசாக நான் யோசிக்கல. ஜஸ்ட் குயின் ட்ரேட். ஓப்பனிங் அப் த H ஃபைல். அது ஓகே தான். அந்த டபுள் பாயிண்ட் எனக்கு ஓகே. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அவர் நைட்டு இங்கேயே கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை இந்த டார்கெட். அண்ட் முடிஞ்சால் நைட்டு நான் சொன்ன மாதிரி B6 போயிட்டு பிஷப்பை D5 போட்டேன் அப்படின்னா, நச்சுன்னு நங்குற மாதிரி போய் உட்காந்துரும் பிஷப்பு. ஸோ அதை வச்சு நம்ம வேலையை காட்ட ஆரம்பிக்கலாம். அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டைம் வந்து 2 மினிட்ஸ் இருக்குது. ப்ளஸ் 10 செகண்ட்ஸ் இருக்குது. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ பொசிஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஈக்குவல். இஸ் threatening mate. This is not good, bro. G6 ஆனா என்ன செய்வார்? G6லாம் ஆடக்கூடாது. ஆட வைக்கிறாரு. ஏன்னா நைட்டு இந்த E5 ஸ்கொயரில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். ஆனால் வேறு மேட்டை தடுக்கிறதுக்கு F5 கூட இருக்குது. ஸோ F5 போட்டேன் அப்படின்னா டயகனல் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் எனக்கு இந்த பான் வீக் ஆகிடுமே. நைட் E5ல உட்காந்துருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று எனக்கு தோணுறது என்ன அப்படின்னா, குயிக்காக ஒரு கேல்குலேஷன் பண்ணேன். என்னென்னா பான் F5 நைட் E5 குயின் செக் குயின் ட்ரேட் நைட் ஹியர் 4க்கு ரூக்கை மூவ் பண்ணுவார். நான் இதை வெட்டுறேன். அண்ட் தென் பிஷப் ஹியர் ரூக் C8. ஓகே, எனிவே பான் F5 விளையாடிடலாமா இல்லை பான் G6 விளையாடலாமா? பான் F5. ஐ வீக்கெண்ட் மை E6 ஸ்கொயர். வாட்? இங்கே பார்த்தீங்களா? இந்த மூவ் இருக்குது பாருங்கள். நைட் F4. நைட் F4 த்ரெட்னிங் த குயினர். அண்டு தென் அவர் இங்கே போக முடியாது. இங்கே போனால் 4க்கு. இங்கே போனாலும் டிஸ்கவரி. வாவ், வாட் ஏ மூவ் ப்ரோ. வாவ், he missed this. வாவ். எனக்கு தெரியல, அது கரெக்டாக தான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், திஸ் இஸ் வாவ் ப்ரோ, சூப்பருங்க. ஸோ டைம் இதெல்லாம் வந்து தானாக வருது. குயின் G5 வச்சதுனால, ஏன்னா ட்ரேட் தான் பண்ணிடுவார்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ட்ரேட் பண்ணலைன்னா நான் F5 ஆடுன்றதில் நான் கேல்குலேட் பண்ணலை. பட் F5 ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு தட்டு இருக்குன்றதை அவருமே இப்போ ரியலைஸ் பண்ணியிருப்பார். என்னன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. அவர் மேபி ஒரு பீஸ் சேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. வெட்டு. வெயிட், வெட்டு அப்படின்னா மினிட் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டணும். ஏன்னா வெட்டுனா F5 ஓப்பன் ஆகிடும். குயின் செக் மேட். தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, சரி, ஓகே. அவர் நைட்டை மூவ் பண்ண மாட்டார். ஆக்சுவலாக நைட்டை மூவ் பண்ண முடியாது. செஞ்சால் மூவ் பண்ணி பாடுறா அப்படின்ற மாதிரி தான் இந்த மூவ். நைட் E5 மூவ் பண்ணான்னா கேம் ஓவர். ஏன்னா நைட் இங்கே கவர் பண்ணோம் E2ல். அண்ட் இந்த 2 ஸ்கொயருக்கும் போக முடியாது. இங்கே டிஸ்கவர்ட் அட்டாக் அண்ட் இங்கே வந்து ஃபோர்க் பிகாஸ் ஆஃப் திஸ் பின். பியூட்டிஃபுல், ரைட்? நைட்டு மூவ் பண்ணலாம், பிரச்சனை இல்லைங்க. H4 போடுவோம், பார்த்துக்கலாம். இஞ்சி போனால் அவர் F4 போடுவார். அதுக்கு நம்ம இந்த மூவ் இருக்குது. அப்போ பிஷப்போட டயகனல் ஓப்பன் ஆகிடும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். வேறு லெவலுங்க. கிட்டத்தட்ட அவர் கேம் மாதிரி தான் போயிட்டுருக்கு. சார் கேம் தான் ஞாபகத்தை வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ் ஏதாவது இருக்குமா நமக்கு? ஆக்சுவலாக அவருக்கு இது ப்ரில்லியன்ட் மூவ். நைட்டை வந்து அவர் விட்டு கொடுக்குறது. கண்ணை மூட்டு வெட்டினா அப்படின்னா முடிஞ்சுது. ஏன்னா பானை தான் வெட்டுவார். பானை வெட்டினதுக்கப்புறம் நம்ம மூவ் இருக்குது. பட் நம்ம எஸ்கேப் ஆக முடியுமான்றது தான் அடுத்த கேள்வி. எஸ்கேப் ஆக முடியாது ஆக்சுவலாக. ஸோ நைட்டை வச்சு பிளாக் பண்ணலாம். லுக்கின்ட்டு ஆக்சுவலாக போகலாமே நல்லா நினைக்கிறேன். நல்லா கேல்குலேட் பண்ணிக்கலாம். இருங்க, இப்போ அவர் நைட்டை மூவ் பண்ணலை அப்படின்னா அவருக்கு பெஸ்ட் மூவ் என்னவாக இருக்கும்? அவரோட பெஸ்ட் மூவ் என்னவாக இருக்கும்? நைட்டை மூவ் பண்ணலை, அப்போ அதுக்கு பெஸ்ட் மூவ் என்னவாக இருக்கும்? கிங்கை வந்து H1 போகிறது. நான் இங்கே வெட்டுறேன், அவர் இங்கே வெட்டுறாரு. F5 ஓப்பன் ஆகிடுச்சு. செக்மேட் பண்ண போகிறாரு. நான் G6 போட்டும் தடுக்கலாம், நைட் F6 போட்டும் தடுக்கலாம். நான் நைட் F6 போட்டேன் அப்படின்னா கண்ணை மூட்டு ரூக் இன்ட்டு F6 அடிப்பார். கண்ணை மூட்டு அடிக்கிறது கஷ்டம், ஆனால் அடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அடித்தார்னா ஓகே. ஏன்னா ரூக் இன்ட்டு F6
குயின் செக், கிங் F7, பிஷப் செக் வராது. தட்ஸ் ஆல். இன்ஃபேக்ட் கிங் F7க்கு அப்புறம் அவரோட குயின் வந்து பிரச்சனையில் மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட்டே இங்கே இருக்காது. அப்போ எல்லாம் நைட் செக் வரும். அவ்வளோதாங்க. இது ஓகே தான். நம்ம ஆக்சுவலாக அந்த பீஸை அக்செப்ட் பண்ண முடியும். இப்போ ஏன் அவர் திங்க் பண்ணுறாருன்னா அது முடிஞ்ச ஒரு கதை. திரும்ப ஒரு முறை பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் கிங் H1, பான் டேக்ஸ் அண்ட் நைட் F6. குயின் செக்கே வராது. ஆனால் ரூக் டேக்ஸ் F6 ஆர் குயின் டேக்ஸ் F6. ஐ திங்க் குயின் டேக்ஸ் F6 is better because queen takes F6, queen H7 check, king F7, rook H8 traps the queen. அப்போ வந்து ஆப்வியஸ்லி அவர் பின்னாடி போய் ஆகணும். பின்னாடி போனோன்னா ஆப்வியஸ்லி நம்மகிட்ட மெட்டல் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ வி கேன் வின் த கேம். யா பட் நான் எக்ஸைட்டிங்காக ஆகலை. பட் ஏன்னா நேற்று கூட பாட்காஸ்ட்டில் சொல்லிட்டு இருந்தார் சார், ஆகாஷ் சார் என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபேமஸான கோட்டும் கூட அது ஆக்சுவலாக பெஸ்ட் அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் வந்து உங்கள் ஆப்போனண்ட் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ குயினை டிஃப்ளெக்ட் பண்ண பார்க்குறாரு. ஸோ குயின் வந்து H5 போயாச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வராதுன்றது தான் அவரோட எண்ணம். பட்டு பானை எதுக்கு விடுவானே, அதுக்கப்புறம் என்னமோ இருக்குது, பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போதைக்கு மேட் ஆக மாட்டேன், அது போதும் நமக்கு இல்லையா. ஸோ குயின் G3. ஓகே, பானை F4 போட வாய்ப்பு இருக்குது. அதை மறந்துட்டு பாருங்கள். ஏன்னா இங்கே ஒரு ஃபோர்க் இருந்தது ஆக்சுவலாக. ஓகேங்க, நம்ம ட்ரேடே பண்ணிடலான்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நம்ம டேர்ம்ஸில் ட்ரேட் பண்ணுவோமா, செக்கு போட்டு ட்ரேட் பண்ணுவோமா? ஏன்னா என்னால் இங்கே எங்கேயுமே இருக்க முடியாது. ஸோ ஐ ஷுட் செக் ஹிம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். நான் ட்ரேட் பண்ணிட்டு நைட் E3ல லேண்ட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக டாக்டிஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சரி பார்ப்போம். கம்ப்யூட்டர் எப்படியும் நம்மளை காரி துப்போம். பட் வேறு என்ன பண்ண முடியும் நம்ம? 1.5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு அதை தான் பண்ண முடியும். வேறு எதுவும் பண்ண முடியாது. டைமை ப்ளேம் பண்ணல. பட் அந்த பொசிஷனில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். பட் பார்ப்போம். ஸோ குயின்ஸ் பான் ஓப்பனிங்க்கு அகெயின்ஸ்டாக வந்து நீங்கள் நிம்ஸோவை ட்ரை பண்ணலாம். ஸோ நான் எப்படி ஹேண்டில் பண்ணன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களுமே அதே மாதிரி ட்ரை பண்ணலான்றது என்னோடய அட்வைஸ். ஸோ பார்ப்போம். ஏன்னா இது வந்து டபுள் அட்டாக் ஆக்சுவலாக நான் வந்து பண்ணுறது. ஏன்னா ரூக் F2 ஆடுவார். F2க்கு நான் இங்கே ஆடலாம். இந்த பானை அட்டாக் பண்ணலாம். ஆனால் அவர் பானை புஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பெட்டர் நான் கொஞ்சம் வேகமாக கேல்குலேட் பண்ணுங்க. அண்ட் இந்த நைட்டு எப்போனாலும் ஃபோர்க்குக்கு ரெடியாக இருக்கலாம். அதையும் நான் பார்த்துக்கணும். ஸோ ஆக்டோபஸ் நைட் லாஸ்ட் கேம் ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த மாதிரி ஒரு நைட்டை இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டான ஸ்கொயரில் வச்சுருப்போம். அந்த மாதிரி தலையும் வச்சுருக்கோம். பட் அவருக்கு வீக்னஸஸ் இருக்குங்க. ஒரு பான் அப் நம்ம. ஸோ டார்கெட் த வீக்னஸ். இன்னும் ஒரு பான் எடுத்தோன்னா நமக்கு கேம் கைக்குள்ளே வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஆடலாம். லைக் ஜஸ்ட் நேச்சுரல் மூவ்ஸ் கூட நமக்கு ஓகே தான். ஆனால் இங்கே இதெல்லாம் இந்த மூவ் நம்ம தடுக்கணும். ஓகே, வெட்டிடலாம்னு நினைக்கிறேன். வெட்டி போடு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பானை டார்கெட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்து ரூக் C7, ரூக் C8. இந்த ரூக்கை மூவ் பண்ணவே இல்லைங்க கேமில். கொடுமை. இப்போ டைம்லி நைட் E3 கூட நல்ல மூவாக தான் இருக்கும். நைட் E3. ஸோ இங்கே நம்ம அட்டாக் பண்ணுவோம். ரூக் F2 ஆப்வியஸ்லி விளையாடுவார்.
ஆக்சுவலா நம்ம அந்த மூவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ரூக் F2 ஆடும்போது இந்த ரூக் அன்டிஃபெண்டா இருக்கும். அப்ப இந்த பான் இங்க வரும்போது பான் பின்ல இருக்கும். ஸோ இந்த பான் வந்து மூவ் பண்ணாருன்னா, இந்த பான் வீக் ஆகும். அத டார்கெட் பண்றதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் எனக்கு இந்த பிஷப் இந்த ஸ்கொயருக்கு வந்திருக்கலாம்னு தோணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், நைட் E3 போட்டிருந்திருக்கலாம். நைட் E3 பிஷப் D5 அண்ட் தென் இங்க வந்திருக்கலாம். பட் ரூக் C8 இருக்காது. பான் வந்து க்ளோஸ் ஆயிடும். பீஸால தான் நம்ம கேப்சர் பண்ணோம் இங்க. அப்பதான் நம்ம இந்த பான டார்கெட் பண்ண முடியும். அதேபோல எனக்கு கிங்கோட பொசிஷன் வந்து இங்க இருந்தா நல்லாருக்கும்னு தோணுது. ஆம், ஏன் எதனால அப்டின்னா, இந்த நைட்டு ஃபியூ ஸ்கொயர்ஸ்ல ஜம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவரோட கிங்கோட பாத் கிளியரா இருக்கா? இங்க பாருங்க. இது ஒரு பிரச்சனை நமக்கு ஃபியூச்சர்ல. ஸோ கிங் சைட்ல அவரு உள்ள விட்டுறக்கூடாது. பான் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிங் சைட்ல அந்த மாரி அமைஞ்சிருக்கு. 2 பான் லைட் ஸ்கொயர்லயும், 2 பான் டார்க் ஸ்கொயர்லயும். இப்ப பார்த்தீங்களா? இது எதுக்காக? இது புரியல. எது நைட் C5ஆ? ஓஹோ! நம்ம ஏன் இத வெட்டக்கூடாது? ஏன்னா அங்க ஃபோர்க் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இத வெட்டுவோம். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த பான், இந்த பான்லாம் அவரு டார்கெட் பண்றாப்ல. ரொம்ப விவரமா தான் ஆடுறாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப என்னன்னா, அடுத்து இந்த பான நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கணும் குயிக்கா. பாஸ் பான் இல்ல அப்டின்னா, நம்மள உட்காந்து கலாய்ச்சிட்டு இருப்பாரு தேவையில்லாம. நம்ம ஏன் இந்த மூவ் ஆடக்கூடாது? ஆடிட்டு பாஸ் பான போட்டு விடுவோம். நான் பாஸ் பான் இல்லாத இருக்கிறது தான் பிரச்சனை. ஆக்சுவலா இந்த பான டார்கெட் பண்ண முடியாது. இந்த பான, இந்த பான்ல. இந்த பிஷப் பண்ற வேல பாருங்க. சூப்பரா பண்ணிட்டு இருக்கு. நைட் இங்க போ முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ இங்க போயிட்டு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எந்த யூஸும் கிடையாது. லெட்ஸ் கிரியேட் அ பாஸ் பான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. பட் இங்க போய் அட்டாக் பண்ணா ஃபார்வர்ட் வந்தா ஏதாவது கிடைக்குமா? வேணாம். முதல்ல இத பண்ணுவோம். அப்புறம் பேசிக்க எதா இருந்தாலும். அப்பாடா! இப்ப நமக்கு ஃபைலும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ தட் நம்ம ரூக்கும் உள்ள போலாம் இனிமே. அண்ட் லேட்டரலா இந்த பான வீக் பானெல்லாம் அட்டாக் பண்ணலாம். அண்ட் இன்ஃபாக்ட் ரூக் A2 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பிகாஸ் தேங்க் யூ சோ மச் ஃபார் த பிஷப். வெரி ஸ்ட்ராங் பிஷப். தட்ஸ் ஆல். ரூக் A2. பார்த்தீங்களா? அந்த பிஷப்ப நம்ம வந்து டெவலப் பண்ணி அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணது எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இங்க மேட்டே கூட நடக்கும். அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னா, மேட் கூட பண்ணலாம். லைக் நைட் இங்க போட்டுட்டு, ரூக் செக்கு அண்ட் தென் நைட் கேன் ஜம்ப் இன் ஹியர். இங்க போனா இங்க செக் இருக்கும். இங்க வந்தாருன்னா, ரூக் செக்குனா இங்க வருவாப்புல. ஓகே, டிஃபென்ஸ் பண்ணிட்டாரு. டிஃபெண்ட் பண்ணா என்ன அப்போ? அட்டாக் பண்ணுவோம். ஆக்சுவலா ரூக்கையே ஐ மீன் பிஷப்பையே அட்டாக் பண்ணலாம். தவறு. மிகப்பெரிய தவறு. இந்த தவற நம்ம பண்ணக்கூடாது. இது வச்சுக்குவோம். வேணா ஸ்கீவர் போட முடியுமா பார்ப்போம். அண்ட் இந்த நைட்டுமே கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணிடலாம் நம்ம. பிஷப் ஸ்ட்ராங் ஆயிரும். மூணாவதா ஒரு அட்டாக்கர் இங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இங்க போயிட்டு கொண்டு வரலாம். பட் இப்ப போ முடியாது. அப்படி போயினாலும் E3 தான் வரணும். நமக்கு ஃபார்வர்டிங் ஸ்கொயர் நம்ம நினைக்கிற மாதிரியான ஸ்கொயர் எதுவும் கிடையாது. ஸோ பார்க்கலாம். ம். போங்க கேம் இன்னும் நெறைய போக வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம். போர்க்ல மாட்டிக்க ஏன்பா? ஏன்பா இப்படி பண்ற நீனு? போர்க்கு 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 பார்ப்போம். ஏதாவது ஒண்ணு நடக்கும். பார்த்துக்கலாம். இப்ப இங்க எதுக்கு வராரு? செக்குக்கு. ஓகே.
வாவ்! ஐ திங்க் திஸ் இஸ் பெஸ்ட் மூவ் ஹியர். பிகாஸ் நம்மளோட பிஷப்பும் ஓப்பன் ஆகுது. அதே நேரத்தில பிஷப்பையும் அட்டாக் பண்ணுறோம், டிஃபெண்டரையும். அண்ட் நவ் திஸ் இஸ் ஆல்சோ டிஃபெண்டட். ஸோ செக்குக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. வி கேன் ஜஸ்ட் மூவ் த கிங் அவே. யாஹ்! ஆக்சுவலா நான் என்ன பிளான் பண்ணேன்? இப்படி தானே போடுறதா பிளான் பண்ணேன். இப்ப போடலாங்க அந்த மூவ. நைட் செக் இருக்கு. வாவ்! அதுக்கு தான் அத வச்சிருப்பாரோ? இதான் வச்சிருப்பாரு. டிஸ்கவரி இருக்கு. ஆனா எங்க போட நைட்ட? பாஸ் பானையும் புஷ் பண்ணுவோம். ஏன்னா வேலைக்கு ஆகல அது. எனக்கு இந்த மூவ் பண்ணணும்னு ரொம்ப இதுவா இருக்கு. பட் நைட்டு செக் இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட்டு கிங்க மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த அந்த மூவ் பண்ண முடியும் நம்மளால. ஓகே. கூல் டவுன், கூல் டவுன். ஸோ உங்க ஆப்போனன்ட் வந்து ரிசைன் பண்ற வரைக்கும் நம்ம செக்மேட் பண்ற வரைக்கும் கேம் முடியலன்னு அர்த்தம். ஸோ அதனால எப்பவுமே சொல்லுவாங்க. பொதுவா அந்த டயலாக் நான் ஆக்சுவலா அப்ப சொல்லவே இல்ல. என்ன டயலாக் அப்டின்னா, நீங்க ஜெயிச்ச கேம அதாவது இது வந்து நம்ம ஜெயிச்சுட்டோம்னு நமக்கு தெரியும். ஆனா, அத இன்னும் கேம் முடியல. லைக் இது வின்னிங் பொசிஷன். ஆனா, நம்ம இன்னும் கேம முடிக்கல. அதுதான் இருக்கறதுலயே ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன். ரொம்ப இதுவா இருக்கு. தண்ணி மட்டும் குடிச்சிடுறேன். படி. ஏன்னா டைம் வேற இல்ல. டக்குன்னு டைம் போயிறக்கூடாது. இப்ப அவர் வந்து நம்ம யோசிக்க வச்சு 7, 6 மினிட்ஸ்லேருந்து அவர இங்க கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ஸோ அதுதான் நீங்க டைமிங் இன்கிரிமெண்ட் வச்சு விளையாடும்போது, நீங்க நல்ல ஒரு 2, 3 மூவ்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க. லைக் ஒரு அட்வான்டேஜ் வந்துருச்சு அப்டின்னா, டைம் கம்மியா இருக்கிறது முக்கியமே இல்ல. ரொம்ப ஒரு மோசமான எண்ட் கேம் லைக் ரொம்ப ரொம்ப டஃப்பான எண்ட் கேம் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா நமக்கு டைம் தேவைப்படும். ஈஸியான எண்ட் கேம்னா உங்களுக்கு 10 செகண்ட் இன்க்ரிமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மோர் தென் எனஃப். கிளாக்ல ஒரு 30 செகண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் 1 மினிட் ப்ளஸ் இருந்தது. 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி இதே மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலே உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். அதே டைமில் நம்ம சில நேரங்களில் வந்து ஒன்லி மூவ்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே பிளான் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நான் இந்த பான் அட்வான்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அது எப்படி அவர் டிஃபெண்ட் பண்ண போகிறாருன்றது அது அவரோட பிரச்சனை. எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். அண்ட் அதே போல் இந்த நைட் இங்கே மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிஷப் டு C6 கேம் ஓவர். கேம் ஓவரா? எப்படி கேம் ஓவர்னா நைட் C6 பிஷப் நைட் C5 பிஷப் C4. அப்போ வந்து ரூக்கை மூவ் பண்ணி பிஷப்க்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. ஐ வில் ஜஸ்ட் டேக் அண்ட் ரூக் டேக் பண்ணதுக்கப்புறம் நைட் F3 செக். தட்ஸ் ஆல். பானலை வெட்ட முடியாது அண்ட் ஐ ஹேவ் த டிஸ்கவரி. சூப்பர். இப்போவே அது ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணி ஓடிட்டாரு. என்னடா அது? இப்போ நான் நைட் இங்கே வச்சுக்கலாமா? சரி வைப்போம். நைட் செக் கொடுப்பாரு. மேலே போனோன்னா இங்கே வைப்பார். ஸோ அது கீழே தான் வரணும் நம்ம. இதை அவர் பார்க்கலையோ தலைவர்? ஓ செக் இருக்கு. ம். ஓகே. நைட் கிங் F8 போயிடுமா? ஓ நைட் இருக்குங்க. அடடா! ஓகே. நைட் கிங் G8 ஒன்லி மூவ் பிகாஸ் நைட் F6 இங்கே கவர் பண்ணிட்டு இருக்கு. பிரச்சனை இல்லை. அது சரியில்லையே. வாட்? ஐ திங்க் பிளண்டட். நைட் செக் இருக்குங்க. மிஸ் பண்ணிட்டனோ? ஓ நோ! நைட் செக்குக்கு நான் இங்கே வருவேன். இங்கே வெட்டுவார். திரும்ப வெட்டு. தேவையில்லாத மூவ் இந்த கிங் மூவ். ஏன்னா இப்போ நான் வெட்டியே ஆகணும். இல்லை இங்கே பான் போகுது. ஷூட். மிஸ்ட் இட்.
நான் என்ன பண்ணேன்னா, நைட்ட வச்சு முதல்ல இந்த அட்டாக் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த பேக் ரேங்கையும் கவர் பண்ணிப்போம். பேக் ரேங்க் மேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் தலைவர். அண்ட் இந்த பான் வேறு போக போகுது. ரொம்ப தப்பாச்சே. அதான் அந்த ஒரு மூவ் பார்த்தீங்களா? எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு பாருங்க. ஏய். சரி, ஓகே விடுங்க. நம்ம அட்டாக் பண்ணுவோம். அண்ட் பேக் ரேங்க் மேட்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. லைக் உள்ளே வந்து மேட் பண்ணலாம். டபுள் அட்டாக். இப்போ நான் இதை வெட்டவும் முடியாது. வெட்டினா மேட்டு. பரவாயில்லங்க, தப்பிச்சிட்டாரு. எல்லா பிரச்சனையும் ஆக்சுவலாக வின்னிங் பொசிஷன் தான் நம்ம. இப்பயுமே நமக்கு ஓகே தான். பட் ஓகே, அவருக்கு இப்போ டைம் ப்ரெஷர் இருக்குது. கடைசியாக ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தேட். ஓகே, ராங்காக போயிட்டுருக்கு. 47 மினிட்ஸ் ப்ளஸ். ஸ்டில் வி ஆர் அப் அப்பான். ஐ டோன்ட் திங்க் தட் மேட்டர்ஸ் நவ் பிகாஸ் அவர் இந்த பானை புஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. செக் வச்சு எதாவது பண்ண முடியும். இங்கே செக் வைக்க பார்க்குறாரு. அது ரொம்ப கொடுமையாக போயிட்டுருக்கு. பிஷப் ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்குல்ல. பண்ணுறதுனே தெரியலையே. ட்ரா பண்ணலாம் அவர். ஏன்னா செக்குக்கு இங்கே போவேன். அவர் திரும்ப செக்கு வைப்பார். ஓ, ரைட். சுற்றி சுற்றி ஓகே. இங்கே செக்கு வச்சுட்டு பண்ண பார்க்குறாரு. செக் ஹிம். ஏன்னா ரூக் இப்போதைக்கு ஜீப்பான பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கு. அதனால் பிரச்சனை இல்லை. டாஸ்கோ எல்லாம் பான் இருக்கு. ஸோ நைட் இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு டபுள் அட்டாக் கிரியேட் பண்ணலாம். சிம்பிளாக டிஃபெண்ட் பண்ணுவார். இது கொஞ்சம் போரிங் தாங்க. முடிஞ்சது. இது ஈக்குவலாக தான் போகும். நைட் செக் கிங் G1, நைட் H3 செக், நோ யூஸ். பட் நைட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு மேட் த்ரெடன் பண்ணுவோம் நம்ம. ஆக்சுவலாக இப்போ இந்த பிஷப் இதை வெட்டுற மாதிரி இருக்குது. இல்லைனா நீங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா டபுள் அட்டாக் முடிஞ்சது கேம். மேட் பேசாமல் பான் டபுள் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த லைன் போய் தான் ஆகணுங்க. வேறு வழி இல்லை நமக்கு. நான் வெட்டிடுவார் அவர். பிஷப்பால் வெட்டிடுவார். பானால் வெட்டுவோம். ரூக்கால் போவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிங்கை கொண்டு வந்து ஏதாவது பண்ணலாம். அவரை G3 போட்டு விட்ருவோம். சூப்பராக இருக்கும். ஆனால் டபுள் பானை வச்சு எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறது தான் பிரச்சனை அடுத்து. இப்போ மிடில் கேம்லேயே நமக்கு வின்னிங். வாட் இஸ் இன் த வேர்ல்ட் இஸ் ஹேப்பனிங் ப்ரோ? He just blended the bishop, bro. He just blended the bishop, bro. Whoa. நான் இப்படி அட்வான்டேஜை விட்டு கொடுத்தேன். அந்த மாதிரி அவர் பிளண்டர் பண்ணிட்டாரு. ஓகேங்க, சூப்பர், குட் கேம். திஸ் இஸ் கிளியர் வின்னிங். இதுக்கப்புறம் அவருக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ராப்ளி ஒன்று அழுவார், இல்லைனா ரிசைன் பட்டன் தேடிக்கிட்டு இருப்பார். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். குகேஷ் வெர்சஸ் டிங்லரன் மாதிரி ஆயிடுச்சு. சிம்பிளாக பிளண்டர் பண்ணு. ஓகேங்க, ஐ திங்க் ப்ராப்ளி இஸ் கோயிங் டு லெட் த கிளாக் ரன். ஸோ அதுதான் நடக்கும். வாவ், திஸ் இஸ் 4th கேமுங்க. சூப்பர். அண்ட் லைக் போடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யா, டே 18 பார்க்கலாம். வாட்? ஓகே ப்ரோ, ஆர் யூ கிடிங் ப்ரோ?
You have this pawn move, buddy. Yeah, he resigned. I mean, let the clock run. Wow. Absolutely fantastic கேம்ங்க ஆக்சுவலாக. போன கேமை கம்பேர் பண்ணும்போது இந்த கேம் நல்ல கேம் அண்ட் மை அப்போனண்ட்டும் நல்லா ஆடிருக்காப்புல. ஸோ குயிக்காக நம்ம வந்து அனலைசிஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? என்ஜின் இல்லாமல் நம்ம அந்த கிரிட்டிக்கல் மொமெண்ட் இருந்தது இல்லையா, அங்கே நான் என்ன தப்பு பண்ணேன்றதை நான் வந்து என்ஜினே இல்லாமல் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். இதுதான் அந்த கிரிட்டிக்கல் மொமெண்ட்டு. சூப்பராக ஆடிருக்கோங்க ஆக்சுவலாக. H4 நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. அங்கே ஒரு பான் ட்ராப்பு. பட் பொசிஷன் அப்பு. அதே போல் இந்த இடத்துல ஃபோர்க் இருந்தது. நான் வந்து குயின் G3 இன்ஸ்டிங்க்டாகவே ஆடிட்டேன். வித்தவுட் மச் திங்கிங். பட் தட் அலவுட் டு ட்ரேட். அண்ட் அங்கே ஒரு பான் ட்ராப் பண்ணார். அண்ட் இங்கே எப்படி கவுண்டர் ப்ளே வந்தது பாருங்களேன். நான் அப்படியே புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம்ல. அந்த பானை வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணி தேவையில்லாத ஒரு காமெடி இது. ஆக்சுவலாக நான் டேரெக்டாகவே புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் நைட் ஹேங்கிங்கில் இருக்குது. அதுவும் நம்ம பார்க்கணும். ட்ரேட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? சப்போஸ் ட்ரேட் ஆயிருந்தால் நம்மளால் வின் பண்ணியிருக்க முடியுமா? லைக் ட்ரேட் நைட்டால் வெட்டுவார் ப்ராபப்ளி டு ஸ்டாப் த பான் ஹியர் கம்மிங். ஸோ பான் ஹியர் நைட் பிளாக்கேட். கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் நினைக்கிறேன். நான் கிங் வந்துட்டு ஓகே வரலாம் ஆக்சுவலாக. கிங் இங்கே ஓகே போமா. அவரும் கிங்கை கொண்டு வருவாப்பில். நைட்டால் ஸ்டேபிளாக இருக்க முடியாதுங்க. ஸோ செக்கு. நம்ம இங்கே வரலாம். ஆக்சுவலாக பண்ணலாங்க. அவர் இங்கே ஆட முடியாது. ஏன்னா ஃபோர்க் இருக்குது. நைட் செக். ஆக்சுவலாக அதுவுமே நம்ம பண்ணியிருந்துருக்கலாம்னு தான் சொல்லுது. குயிக்காக நம்ம கால்குலேட் பண்ணியிருந்துருக்கணும் ஸ்ட்ராட்டஜிக்காக. நான் அதாவது எதுக்காக இதை அப்சஸ் பண்ணேன்றது எனக்கு தெரியல. அது எனக்கு வேணும்னு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதான் எனக்கு வேணுன்ற மூவ் நம்ம பண்ணவே கூடாது. பொசிஷன் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான் பண்ணணும். அண்ட் இங்கே தான் ஏதோ பானை புஷ் பண்ணி இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் வந்துச்சு. இந்த செக்கு நான் வந்து கவனிக்கல. அசால்ட்டாக விட்டுட்டேன். இங்கே ஏதோ டிஸ்கவரி பெருசாக பெரிய பெரிய ஆள் மாதிரி டிஸ்கவரி கொடுக்குறேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரா? நான் அப்போயே யோசனை பண்ணேன். யோசிச்சிருக்கணும் இங்கே. இந்த இடத்துல என்னென்னா ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். பான் G6 தட்ஸ் ஆல். ஓ தட் இஸ் நாட் ஆல். பிகாஸ் நைட் செக் இருக்குது. இதையும் தாண்டி வேறு என்ன பண்ணலாம் இங்கே? ஆக்சுவலாக வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்க. பான் புஷ் பண்ணதுக்கப்புறம் ரூக் G3. ரூக் G3க்கு நான் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இங்கே. லைக் வேறு என்ன பண்ணலாம்? அப்போ நான் இந்த பானை புஷ் பண்ணதுக்குள்ளே வேறு மூவ் பண்ணியிருக்கணும் ஆல் டுகெதர். அப்போ இங்கேவே நான் இந்த மூவ் பண்ணியிருக்கலாம். ரூக் G3 அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் பிஷப் C6 ஆடிருப்பார். மோஸ்ட்லி பிஷப் C6 ஆடிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இந்த பானை மூவ் பண்ணலாமா? ஆமாங்க மூவ் பண்ணலாங்க. தாராளமாக மூவ் பண்ணலாம். நைட் செக்னால பிரச்சனை வராது நமக்கு. அல்லது நைட் C5லால பிரச்சனை வராது. ஏன்னா நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு வெயிட்டிங் மூவோ இல்லை கிங் மூவ் இம்ப்ரூவ் பண்ணலாம். பிகாஸ் அவர் நான் இங்கே ட்ரேட் பண்ணுறேன்னு பண்ணார்னா நான் பானால் தான் வெட்டுவேன். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் வரும். ஸோ தட்ஸ் அ ஃபோர்க். இங்கே வைக்கும்போது இங்கே பிஷப்பால் வெட்டணும், பானால் வெட்டுவேன். ரூக் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ ரூக் வச்சு பிளாக்கெட் க்ரியேட் பண்ணது பெட்டரு. அண்ட் தென் வி கேன் புட் த ரூக் பேக் அண்ட் தென் புஷ் த பான். அண்ட் குவீனிங் ஸ்கொயர் லைட் ஸ்கொயர் தான். பிஷப் A7 ஐடியா இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இன்ஜின் இல்லாமல் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த மூவ் தப்பாக நம்ம ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவுண்டர் ப்ளே வந்துடுச்சிங்க. இது ஆனால் ப்ராபப்ளி ஈக்குவல் கேம் தான் அது. ஆனால் நம்ம நம்மன்றத என்னோடய லெவலில் இது ஈக்குவலாக இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் பெட்டர் பிளேயர்ஸோட லெவலில் இது ஈக்குவல் தான். பட் நான் வந்து அங்கே விட்டுருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஜிட்ட கேட்கலாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு கிரிட்டிக்கல் மொமெண்ட் எங்கேன்னு தோணுச்சு, அங்கே மட்டும் நான் அனலைஸ் பண்ணேன். இன்னும் ஓப்பனிங்லேருந்து தெருவாக அனலைஸ் பண்ணால் அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் அனலைசிஸ்க்கு மட்டுமே. ஓகேங்களா? ஓகே தாங்க. நம்ம ஒன்றும் மோசமாக ஆடல. மிஸ் மட்டும் நிறையா பண்ணியிருக்கோம் போல். மிஸ்டேக் 3 பண்ணியிருக்கோம். மிஸ்ஸு 3 பண்ணியிருக்கோம். 3 பிளண்டர் பண்ணியிருக்காரு தலைவர். இது வந்து பிளண்டர் போல இருக்குது. பார்த்தீங்களா? என்னது? ஓகே. அப்போ அவர் இங்கே வந்தால் என்ன செய்யட்டும்? ஏன் இந்த மூவ் ஒர்க் அவுட் ஆகாதா? ஓகே. நான் என்ன நினச்சேன்னா, செக்மேட் பற்றி யோசனை பண்ணேன். பிஷப் பான் F5 பார்க்கல. ரூக் C8 ஆடி இருந்திருக்கலாம். குயிக் கால்குலேஷன் எரர் தேர். F5 இஸ் கிரேட் மூவ்.
இங்கேயே வந்திருக்கலாம் நானு. ஏன்னா இங்கே வந்துன்னா பான் புஷ் பண்ணா அப்படியே போட்டுருக்கலாம் பான. அது நாங்க G3 போனதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். பட் என்னங்க இந்த மூவ் மிஸ் பண்ணியிருக்கேன் நானு. கடவுளே! இந்த மூவ் இங்கே விளையாடுனாருன்னா பிஷப் இன்டு G2 திஸ் இஸ் கேம் ஓவர். வாவ்! வாட் எ டாக்டிக்ஸ் ப்ரோ. இன்டர்மெசோ இன்டர்மெசோ இல்ல. இன்டர்ஃபரன்ஸ் அதாவது குறுக்க நிக்கிறது. அப்படியே போயிடுச்சு பாருங்க அட்வான்டேஜ். ஓகேங்க. நான் என்ன நினச்சு நான் ஃபீல்லாம் பண்ணல. எனக்கு ஓகே தான். ஏன்னா 49 செகண்ட்ஸில் இந்த டாக்டர்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன் நான். அதனால் எனக்கு கில்ட்டியெல்லாம் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகலை. தட் இஸ் ஓகே. பாஸ்பான் கிரியேட் பண்ணது நல்ல ஸ்ட்ராட்டஜி. கேம்குள்ளே அதான் இந்த மூவ் பண்ணியிருக்கணும் நம்ம. இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்பானை ஏற்றி கொண்டு போயிருக்கலாம். ஃபஸ்ட்டு நைட் செக் கொடுக்க சொல்லுது. பண்ணுறேன். புரியல. நைட் செக்கு. நைட்டில் வெட்டினா பூக்களை வெட்டு செக்கு. சரி வெட்ட சொல்லுதா? ஓகே, இது ஆல்சோ வின்னிங் தான் நமக்கு. அடுத்து இந்த டயக்ராம் பிடிச்சிக்கலாமா? மினிட் அண்ட் தென் திஸ் இஸ் வின்னிங். ஓகேங்க, நல்ல கேம் தான் அது. ரொம்ப பிரச்சனைலாம் நான் ரொம்ப ப்ளேம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா டைமை வச்சு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். டைம் ஒரு காரணமாக காட்டிக்க நான். பட் ஸ்டில் எல்லாமே வின்னிங் தான். இங்கே தான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன். இதை வெட்டியிருக்க தேவையில்ல போல். இல்லையா, நான் நைட் F6 கன்சிடர் பண்ணேன். ஏன் விட்டுட்டேன் இப்போது? ரூக் டேக்ஸ் G7. H8 is the only move. And now the bishop is hanging. Oh, the knight is hanging. The rook is hanging. Wow. Then I can just take. என்னடா குழப்புற என்ஜின் பயலே. ஏன்னா இங்கே விளையாடினேன் அப்படின்னா ரூக் G6 இருக்குது. அதனால தான் அது விளையாட சொல்லலை. போல் வெட்டினேன்னா முடியல. வெட்டினார்னா ஒர்க்கு பின். ஆக்சுவலாக அது இவ்வளோ பெரிய டாக்டிஸ் நம்மளாம் எங்கெங்கே பார்க்குறது? அங்கே டாக் ஃபிஷ் மாதிரி இருந்தனா பண்ணலாம். அதான் கேம் ஈக்குவல் பாருங்கள். நல்ல கேம் விளையாடி ஈக்குவலாக விட்றதாங்க ரொம்ப கடுப்பு. அதை விட கடுப்பு என்னன்னா ஈக்குவல் கேமில் இப்படி ஒரு மோசமான பிளண்டர் பண்ணுறது. ஆக்சுவலாக இங்கே என்னத்துக்கு நான் இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா, ஓகே ஆக்சுவலாக இங்கே இந்த மூவ் பெஸ்ட் மூவ் போல இருக்குது. பிஷப் S3 இருக்குல்ல, அதான் நினச்சேன் நான். இங்கே கவர் பண்ணுறோம், பட் யார் பிஷப் S3 வரும்ல. அண்ட் தட்ஸ் அ ஃப்ரீ பீஸ். ஓ மேட்டின். வாட் த ப்ரோ. மேட்டே ரொம்ப சாரிங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் விட்டுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க, எனிவே இட்ஸ் அ குட் கேம். ஸோ டேஸ் 17 இது வேறு கவுண்ட் பண்ணுறதே வேறு இதாகிடுது. டேஸ் 17 வெற்றிகரமாக முடிஞ்சுது. இதோட 4 கேம்ஸ் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். அண்ட் நான் ஆக்சுவலாக நம்ம சீரியஸாக வந்து கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோடய ரேட்டிங் 214 சம்திங்கில் இருந்தது. இப்போ நம்ம திரும்ப வி ஆர் பேக். இது என்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னா, கண்டினியூஸாக நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது நீங்கள் கீழே டிப் ஆனாலும் உங்களால் திரும்ப பின்னாடி வர முடியும் அப்படிங்கிறது தான். அண்டு நான் என்னோடய ப்ரொஃபைலே உங்களுக்கு காமிக்கிறேன், அதான் உங்களுக்கு இன்னும் புரியும். ஸ்டாட்ஸ் போயிட்டு நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா 90 டேஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து ரேப்பிட் செலக்ட் பண்ணிப்போம். 90 டேஸ். இப்போ 90 டேஸில் நம்ம முடிஞ்சால் 30 டேஸ் போடுவோம். அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே 30 டேஸ் டேட்டா இல்லை, 9 டேஸ் வச்சுப்போம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக என்னோடய ரேட்டிங் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அப்போ நான் வந்து கண்டினியூஸாக ஆடினவுடனே என்ன ஆச்சு, கீழே ட்ராப் ஆச்சு. அண்ட் நவ் ஐ கேன் ஏபிள் டு ஸ்டெபிளைஸ். தெரியல எனக்கு, நான் திரும்பவும் ட்ராப் ஆகலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ட்ராப் ஆனாலும் திரும்ப மேலே வரும்போது
புதுசா ஒரு ஹையஸ்ட் ரேட்டிங் எடுப்பேன். ஆக்சுவலா என்னோட ஹையஸ்ட் ரேட்டிங்கே 2153 தான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம 10 ரேட்டிங்ஸ் பிஹைண்ட் த ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்கும். அப்ப நான் கீழ போனாலும் என்னோட நியூ ரேட்டிங்க நான் டச் பண்ணுவேன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நீங்களும் ரெகுலரா விளையாடுங்க, பசில்ஸ் செய்யுங்க. பசில்ஸ் வந்து ரெகுலரா பண்ணுங்க. 10, 15 பசில்ஸாவது மினிமம் பண்ணுங்க. டைம் அதிகமா இருந்தா அதிகமா பண்ணுங்க. ஒரு ட்ரெய்னிங் கேம் 15, 10 அல்லது 30+0 அப்படிங்கிற ஃபார்மட்ல விளையாடுங்க. அண்ட் கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெறையா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா